குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார், நான் தான் கஷ்டப்பட்டேன், அவனாவது நல்லா இருக்கட்டும். இதுதான் நிறைய அப்பாக்கள் பையனை கெடுக்கிறதுனுடைய முதல் ஸ்டெப்பு தான். நான் சார், பையன் சிரிச்சிட்டே சொல்கிறார், நான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி செலவழித்தாலே இன்னும் 100 வருஷம் இருக்கும், இந்த படம்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கனோ அது சரின்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய உளவியல் பாதிப்பு. அப்பாவோட இறப்புக்கு பிறகு அது உங்களுக்கு வரும் வராமல் அதெல்லாம் வேறு. நீங்கள் இன்னும் சரியான ஆளாக இருந்தால் உங்கள் இறப்புக்கு பிறகு கூட எனக்கு வேண்டாம்னு சொல்கிற தைரியம் இருக்கணும். சில நேரங்களில் பெற்றோர்களும் இந்த தப்பை பண்ணுறாங்க. எல்லாம் உனக்கு தான்டா, இது யார் சொல்ல சொன்னா, எல்லாம் உனக்கு தான் உனக்கு யார் சொல்ல, ஏன் மனைவிக்கு இல்லையா? இந்த டீலர்ஷிப்பில் இருந்து வாங்கின பைக்கில் ஸ்பீடாக போய் ஹெல்மெட் போடாமல் இறந்து போனது இந்த வந்தவரோட பையன். கல்லூரிக்கு போகிற பையன் ஒரு 25 லட்ச ரூபா காரில் போனான்னா அவனோட ஃபஸ்ட்டு சேலரி 30,000 அவன் எப்படி பார்ப்பான்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் தொடர்ந்து நம்மிடையே பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் இணைஞ்சிருக்காங்க, உங்களை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். போன எபிசோடில் இந்த ஜென்ரேஷன் பசங்க எதற்காக திருமணம் பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு பேசணும். இந்த எபிசோடில் கூட அந்த ஜென்ரேஷன் பசங்களை பற்றி தான், என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ இந்த பசங்க இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த நம்பிக்கையை வச்சு இப்போ படிக்கக்கூடிய அந்த காலேஜ் பசங்க எந்த அளவுக்கு அதீதமாக செலவு பண்ணுறாங்க, அந்த மாதிரி பார்க்கும்போது இது சம்மந்தமாக நீங்கள் கேஸ் எதனா பார்த்துருக்கீங்களா சார்? நிறைய. இப்போது ரொம்ப நிறைய செலவு பண்ணுறாரு என் பையன் அப்படின்றத அப்பா சொல்லி கூட்டிகிட்டு வர்றார், அம்மாவும் வராங்க. இந்த நிறைய செலவு பண்ணுறதுனுடைய ஒரு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறோன்னா, அவர் ரொம்ப விரும்பினார்னு நிறுவனத்தினுடைய பெயர் வேண்டாம், லேட்டஸ்ட்டாக இருக்கிற காஸ்ட்லியாக இருக்கிற ஒரு பைக்கை வாங்கி கொடுக்குறாங்க. அதில் தான் ஆரம்பிக்குது அவர். அது இப்போ பைக்கை வாங்கிட்டார், வீட்டுக்கும் காலேஜுக்கும் ஓட்டுறதுக்கு அந்த பைக்கை ஒருத்தர் வாங்கியிருப்பார். இது ஒரு அப்பாவுக்கு புரியணும். முதல்ல நம்ம சார், நான் தான் கஷ்டப்பட்டேன், அவனாவது நல்லா இருக்கட்டும். இதுதான் நிறைய அப்பாக்கள் பையனை கெடுக்கிறதுனுடைய முதல் ஸ்டெப்பு தான். நான் தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. நீங்கள் நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், பையன் அதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுறது ஒரு பக்கம். ஆனால் அந்த மாதிரி ஏற்படுத்துகிற பழக்கங்கள் என்ன ஆகுதுன்றது ரெண்டாவது பக்கம். அதை வாங்கி கொடுக்குறாரு அவர். அப்போ ஆப்வியஸாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் இருக்காருன்னா, சென்னையிலேருந்து அவர் ஒரு நாளாவது மகாபலிபுரம் போயிட்டு வர்றதுக்கு தான் நினைப்பார். பைக் இருக்கே, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போகலான்னு. இப்படி தான் அது ஆரம்பிக்குது இந்த பையனோட இது. இந்த பையன் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுவார், அப்பாவோட கார்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்பாவுக்கு மாத கடைசியில் டே கொஞ்சம் பாத்திரா, 75,000 வருதுடா, கொஞ்சம் பாத்திரா அப்படின்னு சொன்னால் சரிப்பா அப்படின்னாருனா அடுத்த மாதம் 95,000 வரும் கிரெடிட் கார்டில். ஆமாம். அப்புறம் இவர் கட்டிடுவார். ஸோ அது ஒரு கட்டத்தில் இவரால் அதை தாங்க முடியல. அப்படின்னா என்னென்னா, தாங்கிறவரை அது சாதாரணம்னு இவர் நினைக்கிறார். நான் சொல்கிறது தாங்கிறவரே அது ரொம்ப தவறானதுன்ற. இதுதான் பிரச்சனை. வராங்க, சரி நான் பையன்கிட்ட பேசணும். இவர் வந்தார், எக்ஸ்பிளைன் பண்ணார், போயிட்டார். பையன் வந்தார், எங்கள் அப்பா சம்பாதிக்கிறார், நான் செலவு பண்ணுறேன், இதில் என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றார். எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் செலவு பண்ணுறேன். ஆமாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் நிறைய வச்சுருக்காரு அவர். நான் சார், அவர் பையன் சிரிச்சிட்டே சொல்கிறார், நான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி செலவழித்தாலே இன்னும் 100 வருஷம் இருக்கும், இந்த படம்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் எதுக்கு ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியும். ஏன்னா அவங்க அப்பா பேசுகிறாரு, அவங்க அம்மா பேசுகிறாங்கன்னு இப்போ நான் இதுக்காக தான் வந்திருக்கோன்றதுனால அவருக்கு அந்த ஒரு கேள்வி வருது, ஏன் அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கீங்க, இப்போ என்ன பிரச்சனை, பணம் நிறைய இருக்குது, நான் செலவு பண்ணுறேன்னானே தெரில. முதல்ல நான் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்றேன், நல்ல ஹோட்டலுக்கு போகிறேன், நல்ல ட்ரெஸ் போடுறேன், ஒரு
7,500 ஒரு ஷர்ட்டு, அது 21,000 என்னமோ ஒரு பேண்ட்டு. அதெல்லாம் நல்ல பேண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஆமாம் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும், நோ இஷ்யூ. அப்புறம் நல்ல கார் வாங்குகிறேன், நல்ல ஷூன்னு வந்து 47,000 என்னமோ ஒரு ஷூ. அது எல்லாமே நான் நல்லதாக வாங்கி நல்லதாக. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு வராங்க, எதுக்கு இது பேசணும்? நான் என்னப்பா, நான் எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் ஒரு பையன், பணம் நான் உட்காந்து செலவு பண்ணாலும் அது வந்து தேரும். அப்புறம் நான் வந்து 21, 22 வரை தான் அப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் என் பணத்தில் பார்த்துக்குவேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு பேசினார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை பெய்யுது, டேமில் தண்ணி எக்கச்சக்கமாக வருது, நான் தேவைப்படுறப்பெல்லாம் திறந்து விட்றேன், யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே அந்த பையன் ஆமாம் அதே தான், தண்ணி எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது, ஃபுல்லாகும் போதெல்லாம் நான் திறந்து விட்றேன், தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, அதில் என்ன பிரச்சனை? சரி, இந்த டேமை திறந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் முதல்ல யோசிப்பாங்க. அது எந்தெந்த கிராமம் இங்கே தண்ணி வரப்போகுது, நைட்டு அதிகமாக வந்துடும், தண்ணியே இல்லைன்னு ஒருத்தன் அந்த இடத்துல குடிசை போட்டு படுத்து கிடப்பான், அப்போ இது யாருக்கும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஓகே, நான் செலவு பண்ணுறதுனால யாருக்கு பாதிப்பு? யாருக்கும் பாதிச்சிடக்கூடாதுன்றது, டேமுக்கும் பாதிச்சிடக்கூடாதுன்றதை யோசித்து தான் திறந்து விடுவாங்க. ஓ, அப்போ எனக்கே பாதிப்பா இருக்கலாம், தெரியலையே, பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு இங்கேருந்து திருச்சி போயிட்டு வரணும், உங்களுக்கு என்ன நல்லா வேணும்? பைக் வேணும் ஆப்வியஸ், அப்புறம் ஒரு 10,000 ரூபா பணம் வேணும், அப்புறம் முதல்ல அங்கே ரூம் போட்டுருணும். ஸ்டார் ஹோட்டல் இருக்கா திருச்சியில், இருந்தால் தான் நான் போவேன், அப்படி தான் இப்படி தான் அவர் பேச்சே இப்படி தான் இருக்குது. என்ன பாதிப்புன்னா, உங்களை அறியாமல் நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதுதான் சரின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, அதுதான் பாதிப்பு. ஹோட்டலுக்கு போகிறது செலவு அதெல்லாம் அப்புறம், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அது சரின்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய உளவியல் பாதிப்பு. ஏன்னா இந்த நான் செய்கிறது சரி அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு நினைப்பு உங்களை எங்கே வேணால் தூக்கிட்டு போகும், எது வேணால் பண்ண சொல்லுவாங்களே. கொஞ்சம் யோசிச்சு மேக் சென்ஸ் அப்படின்னாரு. அடுத்தது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, டேமை திறந்து விட்றேன். நீங்கள் 10 வருஷம் மழை பெய்யாத, 5 வருஷம் மழை பெய்யாத காலங்களும் உண்டு, பஞ்சம்னு சொல்லுவாங்க அதை. எங்கள் அப்பா நல்லா தானே சம்பாதிக்கிறாரு. உங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ்? கிரானைட் பிஸ்னஸ். ஓகே, இவர் வளர்கிறப்ப அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருந்தார். ஆமாம் சொல்லுவார், ஒரு காம்படிட்டர் பேர் சொல்லுவார். அவர் இன்றைக்கி என்னானார்? அவரெல்லாம் அடித்து தூக்கி எரிஞ்சிட்டார் எங்கள் அப்பா. எத்தனை வருஷத்தில்? என்ன 10-15 வருஷம் தான் இருக்கும். அவரெல்லாம் எங்கே போனார்னே தெரியல, சும்மா ஏதோ சின்னதாக பண்ணுறாங்க. எங்கள் அப்பா தான் இப்போ டாப். உங்கள் அப்பாவை எரியறதுக்கு இன்னொரு 15 வருஷம் ஆகும். இன்னும் சரியாக சொல்லணுன்னா, நீங்கள் பெரிய லெவலில் வேறு செய்கிறதா சொன்னீங்க இல்லையா, இப்போ இதை விட பெரிய ஆள் வராங்கல்ல, அவங்களுக்கு 15 வருஷமே ஆகாது, 7-8 வருஷம் போதும். இப்போ மழை பெய்யல, தண்ணி வரல, டேமை திறந்து விட்டா, இப்போ டேமை எப்படி திறப்பாங்க? சார் தண்ணி வர்றதில்ல, கொஞ்சமாக தான் திறந்து விட முடியும், அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த தண்ணி தேவைப்படுறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணியே வர்றது இல்லைங்க, இவனுங்களும் திறந்து விட்றது இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பா பணமே தர்றதில்லை சார் அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பீங்க. என்னோட 60-70 இயர்ஸில் இதெல்லாம் வந்துடாதுன்னு நான் நினச்சேன். உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் அப்பா வந்து இன்னொருத்தரை 10 வருஷத்தில் பீட் பண்ணாருன்றீங்க. அப்போ உங்கள் அப்பா என்ன இம்மார்ட்டலா? அவரை பீட் பண்ணவே முடியாதா? அப்படியா அப்படின்னு. இல்லை, எங்கள் அப்பாவையும் பண்ணலாம், தெரியல. உங்கள் அப்பா வந்து ஒரு குத்தகை எடுத்திருக்காருல்ல, அது ஒரு குத்தகை எடுத்திருப்பார்ல கிரானைட்ன்றதுனால, இந்த குத்தகை எடுத்ததையே நைட் ஒரு நைட்டாக மாற்றுற லெவலுக்கு சக்திகள்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கு. அவங்க கண்ணில் படாதவரை தான் உங்கள் அப்பா சாம்பியன். கண்ணில் பட்டால் உங்கள் அப்பா நைட் ஒரு நைட்டாக கணக்கு முடிச்சிடுவாங்க, என்ன வேணால் நடக்கலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும்.
அது எப்படி பக்கத்தில் இருக்கிற பிளேட்லேருந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டதும் அவருக்கு வந்து அவரால் அதை வந்து தாங்கிக்க முடியல. கோபம், வேகம், வேர்வை, ஸ்வெட்டிங். என்ன கேட்டீங்க பக்கத்தில் இருக்கிற பிளேட்லேருந்து எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் உங்களால் வந்து ஃபுட் எடுத்து சாப்பிட முடியுது? எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்க பிளேட்டா? ஆமாம், அது அவரோட உழைப்பு. அப்போ நான் அவர் பையன் தானே, நீங்கள் அவர் பையன், அவ்வளவுதான். அவரோட மொத்தத்துக்கும் பையன் இல்லை. நாளைக்கு அப்பா வந்து ஒரு 1 லட்ச ரூபா கடனில் இருக்கார், நீங்கள் தான் கட்டணும், நீங்கள் தான் கட்டுவீங்க. ஆனால் என்ன சொல்லுவீங்க? நானாக வாங்கினேன் அப்படின்னு. நானாக வாங்கினேன், இல்லை எனக்கு தேவையில்லாத வேலை, என்ன பண்ணுறது? நானாக சம்பாதிச்சேன், இதெல்லாம் நான் செய்யவே கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஏன் சொல்லலை? இது ஏன் பணமா? அது நானாக சம்பாதிச்சேன், எனக்கு எதுக்கு பைக்கு அப்படின்னு ஏன் கேட்கல? அப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கல்ல, உங்களோட பிரச்சனையே நீங்கள் உங்களுடையதுன்றதை உணராமலேயே யார் யாரோ என்னென்னமோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சார் இங்கே கேட்ட அந்த கேள்வி இருக்குல்ல சார், அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஸாக தெரியும், ஆனால் ஹார்ஸாக கேட்க வேண்டிய தேவை இங்கே இருந்ததா சார்? அங்கே அப்படி கேட்டால் எப்போவுமே கவுன்சிலிங்கில் ஒரு சில கேள்விகள், ஒரு சில சிறு எக்ஸசைசஸ், ஒரு சில கோட்ஸ், ஒரு சில கதைகள் உள்ளே போய் சில வேலையை செய்யும். அதுக்கு தான் கவுன்சிலிங். உள்ளே போய் குத்துற மாதிரி. ஆமாம், அப்படி தான் இருக்குது. சாஃப்டாக இல்லைப்பா நீ கொஞ்சம் யோசி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பேர் கவுன்சிலிங் இல்லை. அதுவும் கவுன்சிலிங் தான். அதை நான் அந்த மாதிரி பேசுகிறவங்கள தவறாக சொல்லலை. ரிசல்ட் வந்தால் ஓகே, ஆனால் மோஸ்ட்லி அதில் வர்றதில்லை. ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டே இருந்தால் சில நேரங்களில் சில கேள்விகள், சில பதில்கள் நான் ரொம்ப டீசெண்டாக சொல்லணும்னா, பக்கத்தில் அப்பா உட்காந்து சாப்பிட்றாரு, அவர் பிளேட்டில் இருந்து நீ ஏன் எடுத்து சாப்பிட்றேன்னு அவர் உனக்கு போடுறது வேற. அவர் உனக்கு இப்போ அந்தப்பா சாப்பிடுப்பான்னு போடுறது வேறு. அது நான் அவர்கிட்ட பேசணும். நீங்கள் ஏங்க இப்படி போட்டிங்க, உங்களை யார் இந்த பைக் வாங்கி கொடுக்க சொன்னா, அது அவர்கிட்ட பேசணும். ஆனால் நீ கேட்குறல்ல எனக்கு இந்த பைக் வேணும், அது அவர் பிளேட்லேருந்து எடுக்கிறது தானே. அந்த பக்கத்து பிளேட்லேருந்து ஏன் ஃபுட்டு எடுக்கிறேன்றது அந்த அவரோட தன்மானம் வந்து ரொம்ப, அது சொல்லப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். நீ தான் சொல்கிற இன்னும் 4 வருஷத்தில் சம்பாதிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் வாங்க போகிறதில்ல அப்படின்னு. தப்பு இல்லை, ஏன் வாங்க போகிறதில்ல? இல்லை நான் தான் சம்பாதிக்கிறேனே, எனக்கு தேவையில்லையே அப்படின்னா, இதுவரை ஒரு பையனாக அடிப்படை செலவுகளை விட்டுருங்க, மீதி செலவுகளை திருப்பி கொடுத்துடணும்ல. அப்போ சம்பாதிச்சதும் கொடுத்துருவீங்க. ஆனால் யோசிக்கல, கொடுத்துடணும். அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடுத்துங்கன்னாங்க, கொடுத்துடணும். அது அப்பாவோட இறப்புக்கு பிறகு அது உங்களுக்கு வரும் வராமல் அதெல்லாம் வேறு. நீங்கள் இன்னும் சரியான ஆளாக இருந்தால் உங்கள் இறப்புக்கு பிறகு கூட எனக்கு வேண்டாம்னு சொல்கிற தைரியம் இருக்கணும். அதானே உங்கள் பிளேட்டில் இருக்கிறது நீங்கள் சாப்பிட்றது. செஷன் முடிஞ்சிருச்சு, போயிட்டார். ஒரு ஒரு மேபி 2-3 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஃபாதர் பேசும்போது கேட்டார், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரில, ஆனால் இப்போ அவன் பணமே கேட்குறதில்ல, சாப்பாடு சம்மந்தமாக ஏதாவது சொன்னீங்களா, சாப்பாடையும் ரொம்ப குறைச்சிட்டான் அப்படின்னாரு. சிரித்தேன், அவரும் சிரிச்சு, சரி நல்லது நடந்தால் சரி அப்படின்ட்டு போயிட்டார். விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல சார், உண்மையை சொன்னது மாதிரி சொல்லுவார். எனக்கு என்னன்னா, பொதுவாக நான் மனசில் நினைக்கிறது, எந்த ஒரு தந்தையும் அவருடைய மொத்த உழைப்பை போட்டு தான் பையனை வந்து படிக்க வச்சு கொண்டு வர்றாரு, பொண்ணை படிக்க வச்சு கொண்டு வர்றாரு. அவங்க நிச்சயம் கேட்க மாட்டாங்க, நாம் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். இந்த நாம் திருப்பி கொடுக்கணுன்றது அடிப்படைக்கு வேண்டாம். உணவு, உடை, இருப்பிடம்க்கு வந்து மேபி படிக்க வச்சதுக்கு வந்து ஒரு அப்பாவோட கடமைன்னு அதை வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷனும் பையன் அவங்களுக்கு பையன் வரும்போது அதை செய்வாங்க. அப்போ அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல, அது அநாகரிகமாக இருக்குது. ஆனால் அது கடந்து செய்கிற விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு இடம் வாங்குறாரு, அப்பா வந்து ஒரு 5 லட்ச ரூபா இந்த அப்பா வச்சுக்கப்பான்னு கொடுக்குறாரு. பையன் நல்லா வந்து கையில் 5 லட்ச ரூபா இருக்கும்போது திருப்பி கொடுக்குறதுல என்ன தப்புன்ற?
நீங்கள் அங்கேருந்து முதல்ல நமக்கு அந்த டிசிப்ளின் ஆரம்பிக்கணும். நம்ம எப்போ வந்து இது என்னது தானே அப்படின்னு, இது என்னதான்றது உங்களுக்கு யார் சொன்னா? சில நேரங்களில் பெற்றோர்களும் இந்த தப்பை பண்ணுறாங்க. எல்லாம் உனக்கு தான்டா, இது யார் சொல்ல சொன்னா? எல்லாம் உனக்கு தான்னு உனக்கு யார் சொல்ல? ஏன் மனைவிக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு அண்ணன் தங்கை இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? உங்கள் வாழ்க்கை ஒன்றும் முடியலையா? அதுக்குள்ளே ஏன் இந்த வார்த்தை எல்லாம் உனக்கு தான், எல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க? அதெல்லாம் தேவையில்லை சார். இதில் பார்க்கும்போது சார், பல அப்பாக்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும். அதாவது நான் தான் கஷ்டப்பட்டு வந்தேன், பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்ற இருக்கிறது வந்து ஒரு ஜெனுவன் கன்சர்ன். இன்னையிலேருந்து அப்பாக்கள் பேச வேண்டிய வரி, நான் தான் கஷ்டப்பட்டு வந்தேன், கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிறேன், என் பையன் கஷ்டப்படணும், கண்டிப்பாக கஷ்டப்படணும். சம்பாதிக்கிறது அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படணும். அவன் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது, ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கிறது அவன் கையில் இருக்கணும். ஆனால் ஜெனுவன் கன்சர்ன் வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் தப்பாக போகிறத பார்க்குறீங்க சார்? இப்போ அப்பா வந்து நிறைய பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃப்ரீடம் பையனுக்கு இருக்குன்ற பட்சத்தில் பையனோட மனநிலை அதிகமாக மாற ஆரம்பிச்சு. அப்பாவுக்கே ஒரு தைரியம் இருக்குது, இன்னும் 4 தலைமுறைக்கு பார்த்துக்கலான்னு. உன் பேரப்புள்ள வர கவலைப்பட வேண்டியது இல்லைடா அப்படின்னு வாய விடுவாங்க. அப்போ இந்த கேஸில் வந்து அப்பா மேலே தப்பா இல்லை பையன் மேலே தப்பா? அப்பா மேலே தவறு. அப்பா மேலே தவறு. அப்பா மேலே தான். நான் ஆரம்பிக்கும் போதே அந்த பைக்கை ஏன் வாங்கி கொடுத்தீங்கன்றதுலேருந்து ஆரம்பிக்குது இல்லை. யாராவது அவ்வளவு காஸ்ட்லியாக ஒரு பைக்கை ஹெல்மெட்டே போடாமல் நான் ஓட்டுவேன்னா அப்புறம் நான் ஒரு பேர் வேண்டாம் அகெயின் ஒரு 2 வீலர் நிறுவனத்துக்கு டாப் லெவலுக்கு ட்ரைனிங் பயிற்சி வகுப்புகள் செய்கிறேன். அந்த பயிற்சி வகுப்பு செய்யும் பொழுது அந்த ஒரு டீலர்ஷிப் ஆஃபீஸில் இருக்கேன். நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒருத்தர் வயதானவர் அப்படி சோகமாக அப்படி உட்காந்துருக்காரு, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. அந்த அசிஸ்டண்ட் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, 2-3 தடவை சார் வெயிட் பண்ணுறாரு சார்னு. ஃபைனலாக இந்த டீலர் வந்து ஓகே வர சொல்லுமா அப்படின்றாரு. வந்தால் இவங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு அங்கே தெரில, எந்திரிச்சு ஏதோ ஒரு செக் மாதிரி இருக்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. அவர் அழுதுகிட்டே வாங்குறாரு. அப்புறம் தான் எனக்கு புரிய வருது, இந்த டீலர்ஷிப்லேருந்து வாங்கின பைக்கில் ஸ்பீடாக போய் ஹெல்மெட் போடாமல் இறந்து போனது இந்த வந்தவரோட பையன். ஓகே. அதில் அந்த இன்சூரன்ஸ் போட்டதனுடைய பணம் வந்து கிடைச்சதை கொடுக்குறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டான்னு வாங்கி கொடுத்தேன் சார் அப்படின்னா நீங்கள் தானே கொண்டீங்க. ஒன்று ஹெல்மெட் போடுற அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கணும், அல்லது இந்த வயசில் கிடையாதுப்பா, நிச்சயமாக வாங்கிக்கோ, உனக்குன்னு ஒரு வயசு வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் இந்த ஜென்ரேஷன் பசங்க அது புரியாமல் இருக்கிற சமயத்தில் எப்படிலாம் அப்பாக்கள் சொல்லணும் சார்? இப்போ ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னா அப்பாக்கள் சிலது மறுக்காம வாங்கி கொடுத்துருவாங்க. சின்ன வயசுலேருந்து சொல்லணும், உன் சம்பாத்தியத்தில் வாங்க போகிற முதல் பைக் எதுன்னு கேட்கணும். அப்பா கிட்டேருந்து வாங்கணுன்ற எண்ணத்துக்கு அவன் ஏன் வரான்? உன்னோட சம்பாத்தியத்தில் வாங்க போகிற முதல் கார் எது? அப்போ தான் நம்ம சேஃபாக பைக் ஓட்டணும். அப்போ தான் இவனுக்கு தோணும். அதை வாங்குறது எப்போ வாங்க முடியும்? வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். வேலைக்கு போனால் முதல் மாதமே வாங்கிடுவாரா? அப்போ அந்த லைன் ஏன் வரல? அப்பா இருக்கேன்டா, நான் வாங்கி தரேன் உனக்கு, கவலைப்படாத. இது எங்கேருந்து வருது? இதை வந்து பேரண்டிங்னு நினச்சிட்டு இருக்கோம். உன்னோட சம்பாத்தியத்தில் முதல்ல வாங்க போகிற வீடு எந்த ஊரில் இருக்கும்? என்ன கேட்டோம்? இடம் எந்த ஊரில் வாங்க போகிற? நீ உலகத்திலேயே ரொம்ப ரசிக்கிற நாடு இது? சுவிட்சர்லாந்தில் எப்போ இடம் வாங்குவேன்? கேட்டதில்லை நம்ம. பாசிட்டிவாக ஸ்டிமுலேட் பண்ணுவோம். நான் உனக்கு இடம் வாங்கி தரேன் சுவிட்சர்லாந்துலன்னா தெரில. அது வாரணம் படம் இங்கே இருக்கிற அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே சார். அது வந்து எனக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி கெடுக்கிறோமோ, நமக்கும் பணத்திமிர் இருக்கோ, கையில் பணம் இருக்கிறதுனால பையன்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், அந்த திமிர் வந்துருச்சோ அப்படின்னு தோணுது. இந்த பர்டிகுலர் எபிசோடை பொறுத்தளவு நான் பேரண்ட்ஸுக்கு எனக்கு என்னோட பார்வையிலேருந்து சொல்லணும்னு நினச்சா, பொதுவாக ஒரு புத்தக வாசிப்பு வந்து நம்மளை ரொம்ப மேம்படுத்தும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தே இல்லை. நம்ம வீட்டில் டிவி என்ன சைஸ் இருக்கோ அதை விட பெரிய புத்தக ஷெல்ஃபோ லைப்ரரியோ, அதில் புத்தகங்களும், குறிப்பாக அந்த புத்தகங்கள் படிக்கப்படுகிற புத்தகங்களாக
இருக்கா அப்படின்னு நான் பேரண்ட்ஸை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஜேம்ஸ் கேமரூன் அவரை பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறேன். ரொம்ப சாதாரண நிலை. என்னுடைய வாசிப்பு சரின்னா அவங்க அப்பா வந்து ஒரு டிரைவர், அதிலிருந்து தான் அவர் வரார். ஆனால் அப்பா வந்து உனக்கு இது தரேன் அது தரேன் இப்படி கொண்டு வரேன் அப்படி கொண்டு வரேன் அப்படி சொல்லிலாம் வளர்த்து கொண்டு வரல. பையனால் பிரம்மாண்டமாக யோசிக்க முடியும்னு நினைக்கிறார். அது டைட்டானிக் வர தூக்கிட்டு வருது. பிரம்மாண்டமாக பையனால் யோசிக்க முடியும் அப்படின்றத திரும்ப திரும்ப உணர்த்துறார். பையனை கொடுத்துட்டே வரார். சிறந்த வாசிப்பாளராக இருக்கார் அவங்க அப்பா. நீங்கள் பையனுக்கு வந்து யோசிப்பில் பிரம்மாண்டங்களை ஏற்படுத்தணும். நம்ம வந்து ஒன்று திட்டுற அப்பாவாக இருக்கும், இல்லை ஸ்பூன் ஃபீடிங் அப்பாவாக இருக்கும். இன்னும் கையில் தடி வச்சுருப்போம், இல்லைன்னா ஸ்பூன் வச்சுருப்போம். பையனை வந்து கேள்வி கேட்டு யோசிக்க வைக்கிற அப்பாவாக நம்ம இல்லை. பொருட்களில் தான் பிரம்மாண்டமாக இருக்கே தவிர யோசனையில் பிரம்மாண்டமாக வரல. இன்னும் சில யோசிக்கிற விதங்களை வந்து அப்பாக்களால் மேஜிக் நகர்த்த முடியும். சில கேள்விகள் அப்பாக்கள் கேட்குறது இருக்குல்ல, அல்லது சில ஆசைகளை சொல்கிறது இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து இந்த கிராமத்திலேயே இருந்துடாமல் நல்ல அமெரிக்கா மாதிரியான ஒரு உலகத்தில் போய் நீ வந்து நல்லா வாழணும், அதை பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா போதும் அப்படின்னு சொன்ன அப்பாக்களுக்கு முன்னால் பொண்ணோ பையனோ அமெரிக்காவில் வாழ்ந்து அமெரிக்காவுக்கு அவரை கூட்டிகிட்டு போய் அவர் அமெரிக்காவில் போய் இறங்கினதும் வெடித்து அழுது, அப்பாவும் அழுது மகனும் அழுது கட்டி பிடிச்சிக்கிற காட்சிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அவங்களும் அப்பாக்கள் தானே, அவங்களும் பிள்ளைகள் தானே. அப்போ அவங்க யோசிக்க வைக்கிறாங்க, யோசிப்பில் பிரம்மாண்டங்களை நிகழ்த்துறாங்க. நம்ம வந்து பொருள் வாங்கி கொடுக்கறது, ஷூ வாங்கி கொடுக்கறது, 2 வீலர் வாங்கி கொடுக்கறது. கல்லூரிக்கு போகிற பையன் வந்து ஒரு 25 லட்ச ரூபா காரில் போனான்னா அவனோட ஃபஸ்ட்டு சேலரி 30,000 அவன் எப்படி பார்ப்பான்? இல்லை ஒரு 50,000 கொடுக்குறேன்னு சொல்கிறது எப்படி பாக்கெட் மணி மாதிரி பார்ப்பான். ரைட் சார். ஸோ பசங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை சொல்லாமல் நல்ல குணத்தையும் நல்ல யோசிப்பு திறமையை கொடுத்தீங்க. உன்னுடைய சேலரியில் நீ வாங்க போகிற முதல் கார் எது? இன்னும் இதெல்லாம் வந்து இப்போ இந்த காருன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் என்னுடைய பார்வையிலேருந்து சில கேள்விகளை வைக்கிறேன். உன்னுடைய சம்பாத்தியத்தில் முதல்ல நீ உதவ போகிற மனிதன் யார்? முதல்ல நீ போய் உதவ போகிற நிறுவனம் எது? தொண்டு நிறுவனங்கள் இருக்குல்ல, அது எது? முதல்ல நீ அடாப்ட் பண்ண போகிற குழந்தை வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? படிக்க வைக்கிறதுக்கான பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? இப்போ இதெல்லாம் ஒரு அப்பா கேட்கணுன்னா முதல்ல அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியணும். சரி, தெரியலை, அவர் செய்யலை, அவர் செய்கிறதுக்கு அவர் வயசில் பணம் இல்லை, புத்தக வாசிப்பு மாதிரி ஏதாவது இருந்தால் அட்லீஸ்ட் கேட்குறதாவது நடக்கும், அதை செய்யணும். ரைட். இந்த கேள்விகள்லாம் பார்க்குறவங்களும் அவங்களே பதில் அழைச்சிக்கிட்டோம் சார். இந்த கேள்விகளோட இந்த எபிசோடு முடிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.